Thank you Jesus, thank you Jesus, thank you Jesus, thank you Jesus. உமக்கு நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். முழங்கால் படியிட்டு முழுவதும் தருகிறே. நான் முழங்கால் படியிட்டு முழுவதும் தருகிறே. நானும் என் வீட்டாரும் உம்மையே நேசிப்போ. உம்மக்கா ஓடிவோ. உந்தன் நாமம் சொல்லிவோ. எபினேசர், எபினேசர், இதுவரை உதவி நீ. யெகோவா ஈரே, எல்லாம் பார்த்துக்கொள்வீ. எபினேசர், எபினேசர், இதுவரை உதவி நீ. ஓ யெகோவா ஈரே, எல்லாம் பார்த்துக்கொள்வீ. முழங்கால் படியிட்டு முழுவதும் தருகிறே. Thank you Lord. முழுவதும் தருகிறே. நானும் என் வீட்டாரும் உம்மையே நேசிப்போ. உமக்கா ஓடுவோ. உந்தன் நாமம் சொல்லுவோ. கைவிடா தெய்வமே, கருணையின் சிகரமே, மெய்யான் தீபமே, என் வாழ்வின் பாக்கியமே. மீண்டும் சொல்லிவோ. கைவிடா தெய்வமே, கருணையின் சிகரமே, மெய்யான ஹல்லேலூயா, என் வாழ்வின் பாக்கியமே. முழங்கால்
கர்த்தரையே சேவிப்போம் என்று பக்தன் சொன்னது போல ஆண்டவர் இந்த கால வேளையில அவரை சேவிக்கும்படியாய், அவரை துதிக்கும்படியாய், அவரை உயர்த்தும்படியாய், அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாய் கர்த்தர் நமக்கு கிருபை அளித்திருக்கிறார். தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற இந்த நல்ல மாதத்திற்காக, இந்த நல்ல நாளுக்காக எல்லாரும் கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துங்கள். ஆண்டவரே நல்லவர், 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 நல்லவர். கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம். தேவ கரங்களை எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். தேவன் தொடர்ந்து எங்களை நடத்தும், எங்களை ஆசீர்வதியும். இன்றைக்கு நடைபெறுகிற ஆராதனைகள் முழுவதையும் கர்த்தர் பொறுப்படுத்திக் கொள்ளும். எல்லா தடைகள் இயேசுவின் நாமத்தில் நீங்குவதாக. பரிசுத்த ஆவியானுடைய ஆளுகை எங்களோடு இருந்து எங்களை நடத்த வேண்டும் என நாங்கள் ஜெபிக்கிறோம், தாழ்த்துகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபங்களும் நல்ல பிதாவே, ஆமென். தொடர்ந்து பாடல்களை பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். கைத்தட்டி பாடி மகிழ்ந்திருப்போம், கர்த்தர் சமூகத்தில் களி கூறுவோம் என்ற பாடலை எல்லாரும் சேர்ந்து விடுதலையோடு பாடுவோம், உற்சாகமாய் பாடுவோம், விடுதலையோடு பாடுவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. பாடி மகிழ்ந்திருப்போம், கர்த்தர் சமூகத்தில் களி கூறுவோம். கைத்தட்டி பாடி மகிழ்ந்திருப்போம், கர்த்தர் சமூகத்தில் களி கூறுவோம். களி கூறுவோம், களி கூறுவோம், கர்த்தர் செய்த வாக்குத்தத்தம் சொல்லி மகிழ்வோம். களி கூறுவோம், களி கூறுவோம், கவலைகள் மறந்து களி கூறுவோம். கைத்தட்டி பாடி மகிழ்ந்திருப்போம், கர்த்தர் சமூகத்தில் களி கூறுவோம். கைத்தட்டி பாடி நினைப்பதற்கும் நான் ஜெபிப்பதற்கும் அதிகமாக செய்திடுவார். நினைப்பதற்கும் நான் ஜெபிப்பதற்கும் அதிகம் செய்திடுவார். களி கூறுவோம், களி கூறுவோம், கர்த்தர் சொன்ன வாக்குத்தத்தம் சொல்லி மகிழ்வோம். களி கூறுவோம், களி கூறுவோம், கவலைகள் மறந்து களி என்று சொல்லுவோம். களி கூறுவோம், ஆமென், சொல்லி மகிழ்வோம். களி கூறுவோம், களி கூறுவோம், கவலைகள் களி கூறுவோம். கைத்தட்டி பாடி மகிழ்ந்திருப்போம், கர்த்தர் சமூகத்தில். கைத்தட்டி பாடி மகிழ்ந்திருப்போம், பயப்படாதே உன்னை மீட்டுக் கொண்டேன், எனக்கு நீ சொந்தம். பயப்படாதே, ஓ சொந்தம். களி கூறுவே, கர்த்தர் சொன்ன வாக்குத்தத்தம் சொல்லி மகிழ்வோம். களி கூறுவோம், களி கூறுவோம், கவலைகள் ஆமென். ஓ பாடி மகிழ்ந்திருப்போம், கர்த்தர் சமூகத்தில். கைத்தட்டி பாடி நன்மையும் கிருபையும் நம்மை தொடரும். நன்மையும் கிருபையும் நம்மை தொடரும், ஜீவனுள்ள நாட்களெல்லாம். நன்மையும் கிருபையும் ஜீவனுள்ள நாட்களெல்லாம். களி கூறுவோம், களி கூறுவோம், கர்த்தர் சொன்ன வாக்குத்தத்தம் சொல்லி மகிழ்வோம். களி கூறுவோம், களி கூறுவோம், கவலைகள் களி கூறுவோம். கட்டி பாடி மகிழ்ந்திருப்போம், பாடி
கூறுவோம். கர்த்தர் சொன்ன வாக்குத்தத்தம் சொல்லி மகிழ்வோம். களி கூறுவோம், களி கூறுவோம். கைத்தட்டி பாடி மகிழ்ந்திருப்போம். கர்த்தர் சமூகத்தில் களி கூறுவோம். வாக்குத்தத்தம் சொல்லி மகிழ்வோம். களி கூறுவோம். ஆமென். ஆனந்து களி கூறுவோம். கைத்தட்டி பாடி மகிழ்ந்திருப்போம். கர்த்தர் சமூகத்தில் களி கூறுவோம். கைத்தட்டி பாடி மகிழ்ந்திருப்போம். களி கூறுவோம். ஹல்லேலூயா. எப்படி பாடுறோம் தெரியுமா? கைத்தட்டி பாடி வாயில தான் இருக்கு. ஆமென். நல்ல கை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்த போகிறோம். ஹல்லேலூயா. ஒரு சரணம் பாடுவோமா? கைத்தட்டி பாடி கர்த்தர் சமூகத்தில் களி கூறுவோம். கைத்தட்டி பாடி மகிழ்ந்திருப்போம். கர்த்தர் சமூகத்தில் ஆபத்து காலத்தில் நோக்கி கூப்பிட்டால் அவர் நம்மை விடுவிப்பாரே. ஆபத்து காலத்தில் நோக்கி கூப்பிட்டால் அவர் நம்மை விடுவிப்பாரே. களி கூறுவோம். வாக்குத்தத்தம் சொல்லி மகிழ்வோம். களி கூறுவோம். களி கூறுவோம். கவலைகள் மறந்து களி கூறுவோம். கைத்தட்டி பாடி மகிழ்ந்திருப்போம். கர்த்தர் சமூகத்தில் களி கூறுவோம். கைத்தட்டி பாடி மகிழ்ந்திருப்போம். கர்த்தர் சமூகத்தில் களி கூறுவோம். ஹல்லேலூயா. ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. இன்னொரு பாடலை கூட தொடர்ந்து நாம் பாடுவோம். ஆமென். பரம எருசலேமே பரலோகம் விட்டிறங்குதே அலங்கார மணவாட்டியாய். பரம எருசலேமே பரலோகம் விட்டிறங்குதே அலங்கார மணவாட்டியா அழகாக ஜொலித்திடுதே. பரம எருசலேமே பரலோகம் விட்டிறங்குதே அலங்கார மணவாட்டியா அழகாக ஜொலித்திடுதே. ஆமென் அல்லேலூயா. ஆமென் அல்லேலூயா. ஆமென் அல்லேலூயா. ஆமென் அல்லேலூயா. மீண்டும் சொல்லுவோம். ஆமென் அல்லேலூயா. ஆமென் அல்லேலூயா. ஆமென் அல்லேலூயா. ஆமென் அல்லேலூயா. எருசலேமே கோழி தன் குஞ்சுகளை ஏற்றணைக்கும் ஏக்கத்தின் குரல் கேட்டே. தாய்ப்பாறவை துடித்திடும் பாசம் கண்டே. அபரமாய் சிறகினும் தஞ்சமானே. கனிவான எருசலேமே எருசலேமே பரலோகம் விட்டிறங்குதே அலங்கார மணவாட்டியா அழகாக ஜொலித்திடுதே. ஆமென் அல்லேலூயா. ஆமென் அல்லேலூயா. ஆமென் அல்லேலூயா. ஆமென் அல்லேலூயா.
எருசலமே, மேலான எருசலமே, பரலோகம் விட்டிறங்குதே, அலங்கார மணவாட்டியா அழகாக ஜொலித்திடுதே. ஆமென் அல்லேலூயா, ஆமென் அல்லேலூயா, ஆமென் அல்லேலூயா, ஆமென் அல்லேலூயா. சர்வசங்க சபையின் அங்கமானே, சர்வலோக நடுவரை நடுவில் வந்தே, பரிந்துரைக்கும் இரத்தத்தில் மூழ்கினேன், பரிவாரமாய் தூதர்கள் ஆடி நின்றார். ஆகாய எருசலேமே, ஆகாய எருசலேமே, பரலோகம் விட்டிறங்குதே, மணவாளன் தேவலோ, ஓ, அழகாக ஜொலித்திடுதே. ஆமென் அல்லேலூயா, ஆமென் அல்லேலூயா, ஆமென் அல்லேலூயா, ஆமென் அல்லேலூயா. விடுதலையே, விடுதலை, விடுதலையே, லோகமதில், லோகத்தின் விடுதலையே, நானே என்னும் சுய வாழ்வில் விடுதலையே, நாதகனில் வாழ்வதால் விடுதலையே. Thank you, Lord. சுவாதீன எருசலேமே, சுவாதீன எருசலேமே, எருசலேமே, பரலோகம் விட்டிறங்குதே, அலங்கார மணவாட்டியா அழகாக ஜொலித்திடுதே. ஆமென் அல்லேலூயா, ஆமென் அல்லேலூயா, ஆமென் அல்லேலூயா, ஆமென் அல்லேலூயா. விடுதலையை சொல்லுவோம், விடுதலையே, விடுதலை, விடுதலையே, லோகமதில், லோகத்தில் விடுதலையே, நானே என்னும் சுய வாழ்வில் விடுதலையே, நாதகனில் வாழ்வதால் விடுதலையே. சுவாதீன எருசலேமே, சுவாதீன எருசலேமே, ஓ, பரலோகம் விட்டிறங்குதே, அலங்கார மணவாட்டியா அழகாக ஜொலித்திடுதே. ஆமென் அல்லேலூயா, ஆமென் அல்லேலூயா, ஆமென் அல்லேலூயா, சொல்லுவோம். ஆமென் அல்லேலூயா, ஆமென் அல்லேலூயா, ஆமென் அல்லேலூயா, ஆமென் அல்லேலூயா, ஆமென் அல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆமென். இன்னொரு பாடல் கூட தொடர்ந்து பாடுவோம். கர்த்தர் உன்னை நித்தமும் நடத்தி. கர்த்தர் உன்னை நித்தமும் நடத்தி, மாவறட்சியில் தீரட்சியை தருவார். கர்த்தர் உன்னை நித்தமும் நடத்தி, மாவறட்சியில் தீரட்சியை தருவார். உன் ஆத்துமாவை திருப்தி செய்வார், உன் ஆத்துமாவை திருப்தி செய்வார். தொடர்ந்து துதி செய் மனமே, உன் மீட்பர் உயிரோடு இருக்கின்றார். தொடர்ந்து துதி செய் மனமே, உன் மீட்பர் உயிரோடு இருக்கின்றார். துதிப்போரை கைவிட மாட்டார், துதிப்போரை கைவிட மாட்டார். நுகத்தடி விரலில் போக்கி இவச் சொல்லை நடு நின்று நீ
பணிவார் கிருபை என்னும் வாதிலை பணிவார் உன்னை சுற்றிலும் உயர்த்தி பணிவார் தொடர்ந்து துதி செய் மனமே உன் மீட்பர் உயிரோடு இருக்கின்றார் தொடர்ந்து துதி செய் மனமே மீட்பர் உயிரோடு இருக்கின்றார் துதிப்போரை கைவிட மாட்டார் துதிப்போரை கைவிட மாட்டார் அவர் சொல்லி நடக்காததேது அவர் வார்த்தை தரையில் விழாது அவர் சொல்லி நடக்காததேது அவர் வார்த்தை தரையில் விழாது சொன்னதிலும் அதிகம் செய்வார் உன்னை நன்றியுடன் பாட செய்வார் அதிகம் செய்வார் உன்னை நன்றியுடன் எல்லாரும் சேர்ந்து கயிறுகளை தட்டி சொல்வோம் தொடர்ந்து துதி செய் வானமே உன் மீட்பர் உயிரோடு இருக்கின்றார் தொடர்ந்து துதி செய் வானமே உன் மீட்பர் உயிரோடு இருக்கின்றார் துதிப்போரை கைவிட மாட்டார் கர்த்தர் உன்னை நித்தமும் நடத்தி வறட்சியில் திரட்சி தருவார் கர்த்தர் உன்னை நித்தமும் நடத்தி வறட்சியில் திரட்சியை தருவார் உன் ஆத்துமாவை திருப்தி செய்வார் உன் ஆத்துமாவை திருப்தி செய்வார் தொடர்ந்து துதி செய் மனமே மீட்பர் உயிரோடு இருக்கின்றார் தொடர்ந்து துதி செய் மனமே மீட்பர் உயிரோடு இருக்கின்றார் துதிப்போரை கைவிட மாட்டார் துதிப்போரை அவர் சொல்லி நடக்காததேது அவர் வார்த்தை தரையில் விழாது அவர் சொல்லி நடக்காததேது அவர் வார்த்தை தரையில் விழாது சொன்னதிலும் அதிகம் செய்வார் உன்னை நன்றியுடன் பாட செய்வார் சொன்னதிலும் அதிகம் செய்வார் உன்னை நன்றியுடன் பாட செய்வார் தொடர்ந்து துதி செய் மனமே உன் மீட்பர் உயிரோடு இருக்கின்றார் துதி செய் மனமே மீட்பர் உயிரோடு இருக்கின்றார் துதிப்போரை கைவிட மாட்டார் துதிப்போரை கைவிட மாட்டார் துதிப்போரை கைவிட மாட்டார் துதிப்போரை கைவிட மாட்டார் ஹல்லேலூயா எல்லாரும் எழும்பி நின்று துதிக்கிறவர்களை ஒருபோதும் கர்த்தர் கைவிட மாட்டார் ஹல்லேலூயா என் மீட்பர் உயிரோடு இருக்கின்றார் தொடர்ந்து துதி செய் மனமே என் மீட்பர் உயிரோடு இருக்கின்றார் துதிப்போரை கைவிட மாட்டார் துதிப்போரை கைவிட மாட்டார் இரவெல்லாம் காத்தீ இன்னும் ஓர் நாள் தந்தீ மறவாத என் நேசரே இன்று உறவாடி மகிழ்ந்திடுவே இரவெல்லாம் காத்து இன்னும் ஒரு நாளை தந்து தேவனுடைய பாதத்தில் வந்து அப்பா பிதாவே என்று கூப்பிடுகிற ஒரு ஆசீர்வாதமான ஒரு சமயத்தை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார் என்றால் அந்த ஆண்டவர் நம்ம மகிமைப்படுத்தண்டாமா. கோடி கோடி நன்றி டடி
கோடி கோடி நன்றி டாடி. ஓ கோடி கோடி நன்றி டாடி. நல்லவரே உமக்கு ஆனந்தம் ஆனந்தமே. அப்பாவும் திருப்பாதமே ஆனந்தம். ஓ வேதனை துன்பமெல்லாம் வேதனை துன்பமெல்லாம் ஒரு நாளும் பிரிக்காதையா. வேதனை துன்பமெல்லாம் ஒரு நாளும் பிரிக்காதையா. நாதனே உன்னிழலில் நாள்தோறும் வாழ்வேனையா. இயேசு நாதனே உன்னிழலில் நாள்தோறும் வாழ்வேனையா. கைகளை உயர்த்தி சொல்லுவோம் கோடி கோடி நன்றி டாடி. இயேசையா. கோடி கோடி நன்றி டாடி. ஓ நன்றி டாடி. நல்லவரே உமக்கு ஆனந்தம் ஆனந்தமே. அப்பா உம் திருப்பாதமே ஆனந்தம் ஆனந்தமே. ஓ ஹல்லேலூயா. ஆண்டவர் எவ்வளவு நல்லவர். கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். அவர் மேல் நம்பிக்கையாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று எழுதியிருக்கிறது. அவரை நம்புகிறவர்கள் ஒரு நாளும் தலைகுனிந்து நிற்பதில்லை. அவரை நம்புகிறவர்கள் வெட்கப்பட்டு போவதும் இல்லை. கர்த்தர் நல்லவர் என்பதை வாழ்க்கையில் உணர்ந்தவர்கள். ஒருவேளை நீங்கள் சொல்ல முடியுமா, நான் விசுவாசிக்கிறவர் இன்னார் என்பதை நான் அறிந்திருக்கிறேன், நான் ஆராதிக்கிறவர் இன்னார் என்பதை அறிந்திருக்கிறேன். ஹல்லேலூயா. ஆண்டவரை அறிந்திருக்கிற அறிவு ஒரு மனுஷனுடைய வாழ்விலே ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கொண்டு வருகிறது. ஆண்டவரை அறிந்திருக்கிறவர்கள் மேல் அவர் கிருபையுள்ளவர். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அவர் ஒருவரே ஆராதனைக்குரியவர், அவர் ஒருவரே வணக்கத்திற்குரியவர், அவர் ஒருவரே பணிந்து கொள்ளப்படத்தக்கவர். நம்மை உண்டாக்கின கர்த்தருக்கு முன்பாக பணிந்து குனிந்து முழங்கால் படியிட கடவோம் வாருங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. என் ஜனத்தை என் ஜெப வீட்டில் நான் கொண்டு வந்து என் பிள்ளைகளை என் ஜனத்தை நான் மகிழ பண்ணுவேன் சொல்லியிருக்கிறார். மகிழ்ச்சியோடு கர்த்தருக்கு ஆராதனை செய்து ஆனந்த சத்தத்தோடு அவர் சந்நிதி முன் வாருங்கள் என்று வேதம் சொல்லுகிறதே. நம்முடைய தேவன் யார் தெரியுமா? அவர் மாறாதவர், அவர் வார்த்தையில் மாறாதவர், அவர் வல்லமையில் மாறாதவர். ஹல்லேலூயா. அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். என் ஆண்டவர் சொல்லுகிற ஒரு வார்த்தை கூட அது வீணாய் போவதில்லை. ஹல்லேலூயா. அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். ஹல்லேலூயா. நேற்றும் இன்றும் என்றும் மாறாதேவனே, என்னை விட்டு விலகாதீர் மனிதரல்லவே. அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய், நம்மை விட்டு விலகாதவராய் நம்முடைய தேவன் இருக்கிறார் என்று எத்தனை பேர் தன் வாழ்க்கையிலே உணர்ந்து தேவனை ஆராதிக்க முடியும்? நேற்றும் இன்றும் என்றும் மாறாதேவனே, என்னை விட்டு விலகிட நீர் மனிதனல்லவே. காரியங்கள் முடிந்ததும் மனிதன்
அன்போ மாறியதே, ஆனால் உம் அன்போ மாறாததே. உமக்கே ஆராதனை, உமக்கே ஆராதனை, உமக்கே ஆராதனை. நீர் எந்த உமக்கே ஆராதனை, உமக்கே ஆராதனை. ஆராதனை. நீர் எந்தன் எல்ரோயி. கைகளை உயர்த்தி சொல்ல போகிறோம். அவர் ஒருவருக்கே ஆராதனை. எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். உமக்கே ஆராதனை, உமக்கே ஆராதனை, உமக்கே ஆராதனை, உமக்கே ஆராதனை. நீர் என்னை காண்பவரே, உமக்கே ஆராதனை, ஆராதனை, உமக்கே ஆராதனை. நீர் எந்தன் எல்ரோயி. பணிந்தே நான் துணிந்தேன் சில மனிதருக்காக, பிறர் வாழ மாறினேன் ஒரு பொது நிலமாக. பணிந்தே நான் துணிந்தேன் சில மனிதருக்காக, பிறர் வாழ மாறினேன் ஒரு பொது நிலமாக. நாசியிலே சுவாசமுள்ள மனித பார்வை மாறியதே, ஆனால் நீர் மட்டும் என்னை காண்கிறீர். உமக்கே ஆராதனை, உமக்கே ஆராதனை, உமக்கே ஆராதனை. நீர் என்னை காண்பவரே, உமக்கே ஆராதனை, ஆராதனை. உமக்கே ஆராதனை. நீர் எந்தன் எல்ரோயி. நாம் ஆராதிக்கிற தேவன் நம்மை காண்கிற தேவன். நாம் ஆராதிக்கிற தேவன் நம்மை சுகமாக்குகிற தேவன். நாம் ஆராதிக்கிற தேவன் சர்வ வல்லமை உள்ள தேவன். நாம் ஆராதிக்கிற தேவன் நமக்கு உதவி செய்கிற தேவன். பெரிய அதிசயங்களை, நீங்கள் நினைப்பதற்கு மேலான பெரிய பெரிய காரியங்களை அவர் நமக்கு செய்ய உண்மை உள்ளவர். எத்தனை பேர் இந்த காலவெளியிலே சொல்ல முடியும்? ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவரை துதியுங்கள். அவர் கிருபை என்றும் உள்ளது என்று வேதம் சொல்லுகிறது. அவர் கிருபை என்றும் உள்ளது என்று வேதம் சொல்லுகிறது. பெரிய அதிசயங்களை செய்கிறவரை துதியுங்கள். ஹalleluya. ஆண்டவரே, நீர் எங்களுக்கு இன்றைக்கு செய்ய போகிற அற்புதம் எங்கள் வாழ்வில் எங்களை சந்தோஷப்படுத்த போகிறது. எத்தனை பேர் உண்மையாய் சொல்ல முடியும்? தேவனுடைய அற்புதத்தை என்னுடைய கண்கள் பார்க்க போகிறது. ஹalleluya, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, சொல்வோம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. உங்க முகத்தை பார்க்கணுமே ஏசையா, உங்க முகத்தை பார்க்கணுமே ஏசையா, உங்க முகத்தை பார்க்கணுமே ஏசையா, உங்க முகத்தை பார்க்கணுமே ஏசையா. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. பரலோகத்தின் தேவனை,
தூதர்கள் எப்பொழுதும் துதித்துக் கொண்டே இருக்கிறார்கள். 2 செட்டைகளால் முகத்தை மூடி, 2 செட்டைகளால் பாதத்தை மூடி, தேவனாகிய கர்த்தர் பரிசுத்தர் 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 என்று ஓயாமல் போற்றி துதித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஹல்லேலூயா. ஏன் தெரியுமா? அவர்கள் துதியின் நடுவில் வாசம் பண்ணுகிறவர். ஹல்லேலூயா. நாம் துதிக்கும் பொழுது தேவன் அங்கே கிரியை செய்கிறார். ஆமென், ஆமென். உங்கள் வாழ்விலே இன்றைக்கு உள்ளான மனிதனை அவர் பலப்படுத்துகிற ஆண்டவர். அவரை துதித்து பாருங்கள். உள்ளான மனிதன் உங்களுக்குள்ளே பலனடைவானாக. உள்ளான மனிதன் நாளுக்கு நாள் பலனடைவானாக. ஓ, தேங்க்யூ. ஒருவேளை கடந்த காலங்கள், கடந்த நாட்கள் பல பாடுகளையும் பல துன்பங்களையும் பல சூழ்நிலைகளும் நீங்கள் கடந்து வந்திருக்கலாம். தெய்வ பிள்ளைகளுடைய வாழ்க்கையில எவ்விதமான சூழ்நிலைகள் இருந்தாலும் அந்த சூழ்நிலை நடுவிலே கர்த்தர் மகிமையான காரியத்தை ஆண்டவர் செய்கிறவர். ஹல்லேலூயா. ஏன் தெரியுமா? அவர் சூழ்நிலைகளை பார்க்கிலும் பெரியவர். உலகத்தில் இருப்பவனை பார்க்கிலும். ஹல்லேலூயா. இந்த உபத்திரவம், நீங்கள் வாழ்க்கையில சந்தித்துக் கொண்டிருக்கிற பாடுகள், உபத்திரவம், அது சீக்கிரமாய் நீங்கி போகும். ஹல்லேலூயா. எல்லாம் உங்களை தொடர்வதில்லை. நீங்கள் அந்த உபத்திரவத்தின் நடுவிலேயே வாழ்வதில்லை. அந்த கண்ணீரின் நடுவிலே வாழ்வதில்லை. அந்த கஷ்டத்தின் நடுவிலே நீங்கள் வாழ்வதில்லை. அந்த போராட்டத்தின் நடுவிலே நீங்கள் வாழ்வதில்லை. எல்லாவற்றுக்கும் ஒரு முடிவு உண்டு. அந்த முடிவு சமீபமாய் இருக்கிறது. ஹல்லேலூயா. நீங்க சொல்லுங்க, ஆண்டவரே, எங்க வாழ்க்கையில நீர் செய்ய போகிற அற்புதமான காரியங்களுக்காக உமக்கு நாங்க நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். ஹல்லேலூயா. சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே, அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம். சீக்கிரத்தில் உன் உபத்திரவம் உன்னை விட்டு நீங்கி போகும். அல்லேலூயா. இனி அந்த உபத்திரவத்தின் குகையிலே நிற்பதில்லை, அந்த உபத்திரவத்தின் நிலையிலே நிற்பதில்லை. கர்த்தர் இந்த நாளிலே உங்களோடு ஆண்டவர் சொல்லுகிறார், உபத்திரவங்கள் உங்களை விட்டு நீங்கி போக போகிறது. விசுவாசிக்கிறவர்கள் எல்லாரும் சேர்ந்து கரங்களை தட்டி உற்சாகமாய் சொல்ல போகிறோம். ஹல்லேலூயா. அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம். அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம். ஓ, சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே. அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம். அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம். உள்ளார்ந்த மனிதன் நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகின்ற நேரம் இது. உள்ளாத மனிதன் நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகின்ற நேரம் இது. சொல்லுங்க, சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே. ஆதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம். ஆதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம். ஈடு இடையெல்லாம் மகிமை இதனால் நமக்கு வந்திடுமே. ஈடு இணையெல்லாம் மகிமை இதனால் நமக்கு வந்திடுமே. ஓ, சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே. ஆதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம். ஓ,
உலகம் தேடவில்லை, காணாத பரலோகம் நாடுகிறோம். சொல்லுவோம். காண்கின்ற உலகம் தேடவில்லை, காணாத பரலோகம் நாடுகிறோம். ஓ சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே, ஆமென். சோர்ந்து போகாதே, ஆதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம், ஆதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம். கிறிஸ்துவின் பொருட்டு நெருக்கப்பட்டால் பாக்கியம் நமக்கு, பாக்கியமே. ஆமென். பொருட்டு நெருக்கப்பட்டால் பாக்கியம் நமக்கு, பாக்கியமே. சோர்ந்து போகாதே, ஹல்லேலூயா. போகாதே, ஆமென், ஆமென். சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே, ஆதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம், ஆதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம். வந்தவன் இயேசு வருகையிலே மகிழ்ந்து நாமும் களி கூறுவோம். வந்தவன் இயேசு வருகையிலே மகிழ்ந்து நாமும் களி கூறுவோம். ஓ சோர்ந்து போகாதே, சோர்ந்து Thank you, போகாதே, Lord. சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே, ஆதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம், ஆதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம். மகிமையின் தேவ ஆவிதாமே மண்ணான நமக்குள் வாழ்கின்றார். மகிமையின் தேவ ஆவிதாமே மண்ணான நமக்குள் வாழ்கின்றார். சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே, ஹல்லேலூயா. போகாதே, ஆதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம், ஆதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம், ஆதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம். சில நிமிடங்கள் கரங்களை தட்டி கர்த்தருக்கு மகிமை செலுத்துங்க. எல்லாரும் நல்ல கரங்களை தட்டி விடுதலையோடு கர்த்தருக்குள்ளே களி கூர்ந்து ஆவியிலே நிறைந்து அந்நிய பாஷை பேசி ஒரு 2 நிமிடம் பரிசுத்த ஆவியிலே களி கூர்ந்து கர்த்தரை மகிமைப்படுத்துங்க பார்க்கலாம். கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். வாழ்க்கையில நல்லவராய் இருந்தார். இந்த புதிய மாதத்திற்குள்ளே கர்த்தர் நம்மளை கொண்டு வந்திருக்கிறார். புதிய ஆசீர்வாதங்களை, புதிய நன்மைகளை, புதிய கிருபைகளை கர்த்தர் ஒவ்வொருவருடைய வாழ்வில் கர்த்தர் கொடுப்பாராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் களி கூற கடவோம். இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள். இதிலே களி கூற கடவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சுகம் தந்தவருக்கு நன்றின்னு சொல்லுங்க. பலன் தந்தவருக்கு நன்றின்னு சொல்லுங்க. வேலை செய்ய திடன் கொடுத்தவருக்கு நன்றின்னு சொல்லுங்க. ஆமென். தொழில் செய்ய கிருபை கொடுத்தவருக்கு நன்றின்னு சொல்லுங்க. நம்மளை பாதுகாத்தாரு அந்த ஆண்டவருக்கு நன்றின்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா. உன் போக்கிலும் வரத்திலும் நான் அவன் கூட இருப்பேன்னு சொன்னாரு. வாகனங்களில் போகும்போதெல்லாம் தேவ கிருபை நம்மை பாதுகாத்தது. உன் வழிகளெல்லாம் உன்னை காக்கும்படி தமக்கு தம்முடைய தூதர்களுக்கு அவர் கட்டளையிட்டார் என்று எழுதியிருக்கிறது. தூதர்களை கொண்டு பாதுகாத்தாரு. அந்த பாதுகாத்த தேவனுக்கு நன்றி சொல்ல வேண்டாமா? ஹல்லேலூயா. ஆமென், ஆமென், ஆமென். கர்த்தர் நம்மை நல்லா போஷித்தாரே, அந்த ஆண்டவருக்கு நன்றி சொல்ல வேண்டாமா? இம்மட்டும் நடத்தினவர். ஒரு தகப்பன் தன் பிள்ளையை தோளில் சுமப்பது போல நான் என் ஜனத்தை சுமந்தேன் என்று சொல்லுகிறாரே. நம்மை சுமந்த ஆண்டவருக்கு நன்றின்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது. அவரை தேடுகிறவர்களுக்கு சகல நன்மைகளையும்
பரத்தில் இருந்து ஆண்டவர் கொடுத்து தேவ ஜனங்களை அவர் ஆசீர்வதிக்கிறதற்கு உண்மை உள்ளவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. நன்றி செலுத்துகிறோம். ஆராதனையின் மத்தியில் உம்முடைய மகிமையை விளங்க பண்ணினதற்காக நன்றி, கிருபைக்காக நன்றி, தேவ இரக்கத்திற்காக நன்றி. உம்முடைய கரங்களை எங்களை அர்ப்பணிக்கிறோம், தாழ்த்துகிறோம். தொடர்ந்து கர்த்தர் எங்களை ஆசீர்வதித்து நன்மையினால் நிரப்பும். இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். வெளிச்சத்தை போலாக்குவீர், என் நியாயத்தை பட்ட பகல் போலாக்குவீர். என் நீதியை வெளிச்சத்தை போலாக்குவீர், என் நியாயத்தை பட்ட பகல் போலாக்குவீர். உமக்காய் காத்திருப்பேன், உம்மையே பற்றிக் வார்த்தையால் திருப்தியாவே, உம் சமூகத்தில் அகமகிழ்வே. ஏசையா ஏசையா ஏசையா, என் நீதி நீர்தானையா. ஏசையா ஏசையா ஏசையா, என் நீதி நீதானையா. இயேசுக்கேனோ நீதானையா, எங்கள் நீதி தெய்வம் நீதானையா. யெகோவாசுக்கேனோ நீதானையா, எங்கள் நீதி தெய்வம் நீதானையா. துன்மார்க்கரின் செல்வத்திரட்சியை பார்க்கிலும் நீதிமான் என்னுடைய கொஞ்சம் நல்லது. துன்மார்க்கரின் செல்வத்திரட்சியை பார்க்கிலும் நீதிமான் என்னுடைய கொஞ்சம் நல்லது. நிரந்தர சுதந்திரம் இது, என் கர்த்தர் எனக்கு நீ தந்தது. நித்தம் பெருகும் கிருபை கொண்டது, என் கர்த்தர் எனக்கு நீ தந்தது. ஏசையா ஏசையா ஏசையா, என் நீதி நீதானையா. ஏசையா ஏசையா ஏசையா, என் நீதி நீதானையா. யெகோவாசுக்கேனோ நீதானையா, எங்கள் நீதி தெய்வம் நீதானையா. யெகோவாசுக்கேனோ நீதானையா, எங்கள் நீதி தெய்வம் நீதானையா. Praise the Lord. தொடர்ந்து நாம் தேவனுடைய வார்த்தைகளுக்குள்ளே நாம் கடந்து போகலாம். கர்த்தர் இந்த நாளில் ஆண்டவர் ஒரு விசேஷித்த ஆசீர்வாதத்தை தேவன் நமக்கு வைத்திருக்கிறார். அவைகளை நாம் சுதந்தரிக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. நம்ம எல்லாரும் எடுத்துக்கொள்வோம் 20ஆம் சங்கீதம். 20ஆம் சங்கீதம் அதன் 8ஆம் வசனத்தை நாம் எல்லாரும் இணைந்து படிக்கப் போகிறோம். 20ஆம் சங்கீதம் 8வது வசனம் எல்லாரும் இணைந்து படிக்கலாமா? இல்லை, நீங்கள் எடுக்கலை போல. எடுத்துட்டீங்களா பிரதர்? எல்லாரும் எடுத்தாச்சா? சரி. அவர்களோ முறிந்து விழுந்தார்கள், நாங்களோ எழுந்து நிமிர்ந்து நிற்கிறோம். அல்லேலூயா. இந்த நாளிலே தேவன் இந்த வார்த்தைகள் மூலமாக நமக்கு கொடுக்கிற ஆலோசனைகளை, வார்த்தைகளை நாம் இன்றைக்கு தியானிக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. அவர்கள் முறிந்து விழுந்தார்கள், நாங்களோ எழுந்து நிமிர்ந்து நிற்கிறோம். நம்முடைய தேவனுடைய
குணாதிசயங்களில் ஒன்று இங்கே வாசிக்கிறோம், நிமிர்ந்து நிற்க செய்கிற ஆண்டவர். அல்லேலூயா. இன்றைக்கு நாம் தேவனுடைய சமூகத்தில் கர்த்தர் இந்த வார்த்தைகள் மூலமாக ஆண்டவர் நம்மோடு இடைபட விரும்புகிறார். இந்த மாதத்தின் 1ஆம் தேதியிலே தேவ சமூகத்தில் வந்திருக்கிற நம்மை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை, உன்னை நான் நிமிர்ந்து நிற்க செய்வேன். அநேக இடங்களில் அநேக காரியங்களில் தலை குனிந்து நடந்த நாட்கள் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறது. ஏராளமான காலங்கள் வாழ்க்கையிலே தலைகுனிந்து நடந்த நாட்கள். அவைகளை எண்ணி பார்க்கும் பொழுது, அவைகளெல்லாம் யோசித்து பார்க்கும் பொழுது நம்முடைய இருதயம் வேதனைப்படுகிறது. எங்கே போனாலும் ஒரு தலைக்குனிவு. சமுதாயத்தில், குடும்பத்தின் சார்பிலே, நண்பர்களின் சார்பிலே, யாரோ ஒருவருடைய பேச்சுக்களினாலே, நிபச்சொல்களினாலே, எதிர்பாராத சில வார்த்தைகளினாலே, கேட்கக்கூடாத சில காரியங்களினாலே நம்முடைய வாழ்க்கையில் பல நேரங்களில் தலை குனிந்தவர்களாய் நடக்கிறோம். நம்முடைய இருதயத்தில் ஒரு எண்ணம் தோன்றுகிறது, எத்தனை நாள் இப்படி இருக்கும், இவங்கெல்லாம் எத்தனை நாள் இப்படி பேசுவாங்க, எத்தனை நாள் இவர்களெல்லாம் இப்படியெல்லாம் நம்மளை குறித்து பேசிக்கொண்டே இருப்பார்கள். இப்போ இதில் இருந்து நமக்கு ஒரு முடிவு இல்லையா, இதில் இருந்து வெளியே வருவதற்கான சூழ்நிலைகள் இல்லையா என்கிற ஒரு கேள்வி நமக்குள்ளே எழுப்பப்படலாம். நம்முடைய தேவன் யார் தெரியுமா? இவர்களுக்கு முன்பாக நம்மை தலை குனிந்து நிற்க செய்கிற தேவன் அல்ல, நிமிர்ந்து நடக்க பண்ணுகிற ஆண்டவர். அல்லேலூயா. ஏதோ ஒரு காரியம் உங்களை தலைகுனிற செய்திருக்கலாம். ஏதோ ஒரு காரியம் உங்கள் வாழ்க்கையில ஒரு நிந்தை ஏற்படுத்தி இருக்கலாம். ஏதோ ஒரு காரியம் உங்கள் வாழ்க்கையில் ஒரு அவமானத்தை ஏற்படுத்தி இருக்கலாம். ஒருவேளை நீங்கள் செய்யாத ஒரு குற்றத்தை நீங்கள் செய்தீர்கள் என்று ஒரு பழி சுமத்தப்பட்ட காரியம் ஒரு தலைக்குனிவை ஏற்படுத்தி இருக்கலாம். ஆண்டவர் சொல்கிறார், அவர்கள் முறிந்து விழுவார்கள், நாங்கள் எழுந்து நிமிர்ந்து நிற்போம். ஆமென். சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தில் வார்த்தைகளில் ஒன்று பிரதானமான வார்த்தை. லேவியராகமம் 26ஆம் அதிகாரம் அதன் 13ஆம் வசனத்திலே கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து அவர் சொன்ன வார்த்தை வாசிக்கலாமா? நீங்கள் எகிப்தியர்களுக்கு அடிமைகளாய் இராமல் நான் அவர்கள் தேசத்தில் இருந்து உங்களை புறப்பட பண்ணி உங்கள் நுகத்தடிகளை முறித்து உங்களை நிமிர்ந்து நடக்க பண்ணின உங்கள் தேவனாகிய கர்த்தர் நான். உங்களுடைய நுகத்தடிகளை நான் முறித்தேன். ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து சொல்கிறார், நீங்கள் அடிமைக்குள்ளே இருந்தீர்கள், நீங்கள் பாரத்திற்குள்ளே இருந்தீர்கள், நீங்கள் வேதனைக்குள்ளே இருந்தீர்கள். ஆனால் நானோ அவைகள் எல்லாவற்றையும் உடைத்து போட்டு அவைகளை முறித்து போட்டு நான் என்ன செய்தேன் தெரியுமா? அந்த ஜனங்களுக்கு முன்பாக உங்களை நிமிர்ந்து நடக்க பண்ணினேன். அல்லேலூயா. இந்த மாதத்தில் தேவன் உங்களுக்கு சொல்கிற வார்த்தை, உங்களை நிமிர்ந்து நிற்க செய்கிற ஆண்டவர். அல்லேலூயா. ஒருவேளை நீங்கள் நினைக்கலாம், வருஷங்கள் உருண்டு போகிறது, மாதங்கள் வேகமாய் ஓடிக்கொண்டிருக்கிறது, காலங்கள் ஓடிக்கொண்டிருக்கிறது, பிரச்சனை மாறல, சூழ்நிலை மாறல, நான் வாழ்க்கையில சந்திக்கிற எல்லா காரியமும் தொடர்ந்து கொண்டே இருக்கிறது, இவைகளில் இருந்து எப்படி வெளியே வர முடியும், இவைகளில் இருந்து எப்படி கர்த்தரினை வெளியே கொண்டு வருவார் என்று நினைக்கிறீங்களா? அநேகருடைய வாழ்க்கையில இப்படிப்பட்ட எண்ணங்கள், ஏக்கங்கள் இருக்கிறது. இன்னைக்கு ஆண்டவர் சொல்கிறார், நான் உங்களை நிமிர்ந்து நிற்க செய்வேன். தொடர்ந்து நாம் தியானிக்க போகிறோம், யாருக்கு முன்பாக கர்த்தர் நம்மை நிமிர்ந்து நிற்க செய்வார். 3 காரியங்களை தொடர்ந்து நாம் தியானித்து நாம் ஜெபிக்கலாம். ஒன்று, ஒடுக்கிறவனுக்கு முன்பாக நம்மை நிமிர்ந்து நிற்க செய்கிற தேவன். ஆமென் சொல்லுங்க. யாத்திராகமம் 1ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலிருந்து படிக்கலாம். யாத்திராகமம். ஆனாலும் அவர்களை எவ்வளவு ஒடுக்கினார்களோ அவ்வளவாய் அவர்கள் பலுகி பெருகினார்கள், எரிச்சல் அடைந்தார்கள். இஸ்ரவேல் புத்திரரை குறித்து எரிச்சல் அடைந்தார்கள். வேதம் சொல்லுகிறது, அவர்கள் எவ்வளவாய் பெருகினார்களோ அவ்வளவாய் ஒடுக்கப்பட்டார்கள். ஒடுக்கப்படுவதற்கான காரணம் என்னவென்றால் அவர்களுடைய பெருக்கம் ஒரு காரணமாக இருந்தது.
கவனிங்கள், இஸ்ரவேலர்கள் பெருகிக் கொண்டிருக்கிறார்கள் என்கிறத செய்தி பார்வோன் கேள்விப்பட்ட பொழுது அந்த தேவ ஜனத்தின் மேல், இஸ்ரவேல் ஜனத்தின் மேல் அவனுக்கு என்ன உண்டாயிற்றாம்? எரிச்சல் உண்டாயிற்று. எரிச்சல் உண்டாயிற்று. அவன் சொல்லுகிறான், இவர்களை இப்படி விடக்கூடாது, இவர்கள் தொகை பெருகிக் கொண்டிருக்கிறது, இந்த ஜனங்கள் பெருகிக் கொண்டிருக்கிறார்கள். கவனிங்கள், எங்கே நெருக்கம் இருக்கிறதோ அங்கே ஒரு விசாலம் இருக்கும், எங்கே நெருக்கம் இருக்கிறதோ அங்கே ஒரு பெருக்கம் இருக்கும். அல்லேலூயா சொல்லுங்க, ஸ்தோத்திரம். பெருக்கத்தினால் வந்த நெருக்கம். கவனிங்கள், அவர்களுடைய பெருக்கம் அவர்கள் பார்த்து அவர்கள் எரிச்சல் அடைந்து நெருக்கத்தை கொடுக்க ஆரம்பித்தார்கள். ஒருவேளை இவர்களை நாம் இப்படி நெருக்கினால் இவர்கள் பெருக மாட்டார்கள். கடினமான வேலையை கொடுங்கள். கடினமான வேலை செய்வதற்கு அருமையானவர்களை நேரத்தை அதிகப்படுத்துங்கள். கடினமான வேலைகளை கொடுங்கள். இவர்களுக்கு ரெஸ்டே கொடுக்காதீங்க, இடைவெளியே கொடுக்காதீங்க. எப்போ பார்த்தாலும் வேலை செய் வேலை செய் வேலை செய் என்று அவர்களுக்கு டார்ச்சர் கொடுத்துக்கிட்டே இருக்கணும். அவங்கள நிம்மதியாக இருக்க விடக்கூடாது, அவர்கள் நிம்மதியாய் சாப்பிடக்கூடாது, அவர்கள் நிம்மதியாய் தூங்கக்கூடாது. பார்வோனுடைய ஒரு பெரிய சதித்திட்டம் அது. ஆனால் வேதம் சொல்லுகிறது, எங்கே இப்படிப்பட்ட நெருக்கமெல்லாம் அவர்களுக்கு வர ஆரம்பித்ததோ அங்கேயெல்லாம் கர்த்தர் அவர்களை பெருக பண்ணி கொண்டே இருந்தார். அல்லேலூயா. ஒடுக்கப்படுகிற இடத்திலே ஆண்டவர் தேவ ஜனத்தை நிமிர்ந்து நிற்க செய்கிற ஆண்டவர். நெருக்கங்கள் இருக்கிறது. தேவனுடைய பிள்ளைகள் இந்த உலகத்திலே பாடுகளையும் நெருக்கங்களையும் சந்தித்து கொண்டிருக்கிறோம். அவை எல்லாம் நம்மை அழிப்பதற்காகவோ தீமைக்காகவோ அல்ல, அதெல்லாம் நம்முடைய வளர்ச்சிக்கு அது காரணமாக இருக்கும். ஆமென் சொல்லுவோமா? அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், நாங்கள் எப்பக்கத்திலும் நெருக்கப்படுகிறோம். ஆமென். எல்லா பக்கத்திலும் நெருக்கம் என்று சொல்லுகிறார். எப்பக்கத்தில் நாங்கள் நெருக்கப்பட்டாலும் நாங்கள் ஒடுங்கி போவதில்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவ ஜனங்கள், ஆண்டவரால் அழைக்கப்பட்ட ஜனங்கள், தேவனுடைய பிள்ளைகளுக்கு ஏற்பட்ட ஒடுக்கமான சூழ்நிலைகள் எப்படி ஒடுக்கினான்? அருமையானவர்களே, பாருங்கள், ஒவ்வொரு நிலைகளிலும் அவர்கள் பட்ட கஷ்டத்திற்கு அளவே இல்லை. 430 வருஷங்கள் கிட்டத்தட்ட அந்த பாதையினுடைய நிலைகள் அவர்களுக்கு இருந்தது. அவர்களும் தேவ சமூகத்தில் ஜெபித்தார்கள், அவர்களும் பரலோகத்தின் தேவனை நோக்கி கூப்பிட்டார்கள். ஒரு நாள் வந்தது, அந்த நெருக்கத்தில் இருந்து, இல்லாவிட்டால் ஒடுக்கப்பட்ட சூழலில் இருந்து கர்த்தர் விடுதலை கொடுக்க ஆரம்பித்தார். அல்லேலூயா. நல்ல கவனிங்க, கர்த்தர் அந்த ஜனங்களுக்கு அற்புதம் செய்கிற, அந்த ஜனங்களை விடுவிக்கிற, அந்த ஜனங்களுக்கு நன்மை செய்கிற, அந்த ஜனங்களை தேசத்திலிருந்து புறப்பட பண்ணுகிற ஒரு நாள் அவர்களுக்கு வந்தது. எல்லாவற்றுக்கும் ஒரு காலம் உண்டு, எல்லாவற்றுக்கும் ஒரு நேரம் உண்டு. நீங்கள் நெருக்கப்பட்டு ஒடுக்கப்பட்டு இருக்கிறீர்கள் என்றால் வாழ்க்கை முழுவதும் அது உங்களை தொடர்வதில்லை, அது சீக்கிரத்தில் நீங்கும். இந்த லேசான உபத்திரவம். அல்லேலூயா. எத்தனையோ பாடுகள் அவர்களுக்கு இருந்தது பாருங்கள். ஜனங்களை விடமாட்டேன் என்று சொல்கிறான், ஜனங்களை நிம்மதியாக இருக்க விடமாட்டேன் என்று சொல்கிறான். எங்கள் தேவனை எங்களை ஆராதிக்கும்படி போகவிடு என்று சொன்னாலும் போக விடமாட்டேன் என்று சொல்கிறான். கர்த்தர் வாதையினால் அடித்தார். சங்கார தூதன் வந்த பொழுதுதான் ஜனங்கள் உணர்வடைந்தார்கள். அவர்கள் சொன்னார்கள், ஐயா, நீங்கள் சீக்கிரமாய் எங்கள் தேசத்தை விட்டு புறப்பட்டு போய்விடுங்கள். நீங்கள் யாத்திராகமம் 12ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம் 32ஆம் வசனத்தை நீங்கள் படிக்கும் பொழுது வாசிக்கலாமா? யாத்திராகமம் 12. ராத்திரியிலே மோசே ஆரோனை அழைப்பித்து, நீங்களும் இஸ்ரவேல் புத்திரரும் எழுந்து என் ஜனங்களை விட்டு புறப்பட்டு போங்க, நீங்கள் சொன்னபடி உங்கள் தேவனுக்கு ஆராதனை செய்ய புறப்பட்டு போங்க. இவ்வளவு நாள் போக விடமாட்டேன் என்று சொன்னவன், இவ்வளவு நாளும் அவர்களை நெருக்கி கொண்டிருந்தவன், இவ்வளவு நாளும் ஜனங்களை ஒடுக்கி கொண்டிருந்தவன், இப்ப சொல்றான், தாராளமா நீங்க எங்க ஜனங்களை விட்டு என்ன செய்யலாம்? புறப்பட்டு போகலாம். கர்த்தர் அவர்களை வெறுமையாய் அனுப்பவில்லை. அந்த தேசத்தை விட்டு தேவன் அவர்களை புறப்பட பண்ணின பொழுது வெறுமையாய் போகவில்லை. அவர்கள் எல்லாரையும் கர்த்தர் நிறைவுள்ளவர்களாகவே அனுப்ப ஆரம்பித்தார்.
ஹல்லேலூயா. எத்தனை வருஷம் ஒடுக்கப்பட்ட நிலைமை, இப்பொழுது தேவன் அவர்களுக்கு முன்பாக இஸ்ரவேலர்களை நிமிர்ந்து நிற்கச் செய்கிறார். இந்த காலவேளையிலே சொல்லுகிறேன், அவர்கள் முறிந்து விழுந்தார்கள். உங்களை ஒடுக்குகிற சத்துரு முறிந்து விழப்போகிறார்கள். உங்களை நெருக்கின சத்துருக்கள் கீழே விழப்போகிறார்கள். உங்களை துன்பப்படுத்தின சத்துருக்கள் அருமையானவர்களை கீழே விழப்போகிறார்கள். உங்களை கர்த்தர் நிமிர்ந்து நடக்கச் செய்வார். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். கர்த்தர் அவனை தாழ்த்தி தேவன் உங்களை உயர்த்த போகிறார். சத்துருக்களை தேவன் தாழ்த்தி தேவ ஜனத்தை கர்த்தர் உயர்த்த போகிறார். ஆமென். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு எதிராக எழும்பின பார்வோனும் அவனுடைய சேனைகளையும் கர்த்தர் தாழ்த்தி ஆண்டவர் தேவ ஜனங்களை நிமிர்ந்து நடக்க பண்ணினார். அல்லேலூயா. எவ்வளோ சந்தோஷமாக போயிருப்பாங்க, எவ்வளோ மகிழ்ச்சியாக போயிருப்பாங்க, எவ்வளோ ஆரவாரத்தோடு போயிருப்பாங்க. எத்தனை வருஷ அடிமைத்தனம், எத்தனை வருஷ பாடுகள். இந்த காலவெளியிலே சொல்கிறேன், ஒடுக்கப்பட்ட நிலை இன்றைக்கு உங்களை விட்டு விலகி போக போகிறது. அந்த சத்துருகளுக்கு முன்பாக கர்த்தர் உங்கள் தலைகளை உயர்த்தி தேவன் உங்களை நிமிர்ந்து நடக்க பண்ணுவார். ஆமென். சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவருடைய பிள்ளைகளை அதற்காகத்தான் தேவன் தெரிந்தெடுத்திருக்கிறார். ஆண்டவருடைய பிள்ளைகளை அதற்காகத்தான் தேவன் அபிஷேகம் பண்ணி இருக்கிறார். ஆமென். ஒடுக்கிறவனுக்கு முன்பாக தேவன் நிமிர்ந்து நடக்கச் செய்கிறவர். நம்பர் 2, ஆதியாகமம் 37ஆம் அதிகாரம் வாசிக்கலாம். ஆதியாகமம் 37ஆம் அதிகாரம் அதன் 8ஆம் வசனமும் 9ஆம் வசனமும் வாசியுங்கள். அப்பொழுது அவனை பார்த்து நீ எங்களை ஆளப் போகிறாயோ என்று சொல்லி அவன் சொப்பனங்களின் நிமித்தம் அவன் வார்த்தைகளின் நிமித்தமும் இன்னும் அதிகமாய் பகைத்தார்கள் என்று வாசிக்கிறோம். சகோதரர்கள் யோசேப்பை அவன் கண்ட சொப்பனத்தின் நிமித்தம், அவன் சொன்ன வார்த்தையின் நிமித்தம் அவனை பகைத்தார்கள் என்று எழுதியிருக்கிறது. நம்பர் 2, இரண்டாவது, பகைக்கிறவனுக்கு முன்பாக கர்த்தர் நிமிர்ந்து நடக்கச் செய்வார். அல்லேலூயா. பகை எங்கே உண்டாகிறது? பகை எங்கே இருந்து வருகிறது? தன்னை சார்ந்த, தன்னோடு இருக்கிற தன் சகோதரனிடத்தில் இருந்து பகை உண்டாகிறது. முதல் பிரச்சனையே இங்கே தான் ஆரம்பிக்கிறது. முதல் பிரச்சனை, நீங்கள் காயினும் ஆபேலையும் குறித்து வாசிக்கும் பொழுது 2 பேரும் சகோதரர்கள். அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட வேலையில் இருந்து, தொழிலில் இருந்து ஒரு பங்கை கர்த்தருக்கென்று கொண்டு போகிறார்கள், தேவனுக்கு படைக்கிறார்கள். வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் ஒருவனை அங்கீகரிக்கிறார், ஒருவனை அங்கீகரிக்கவில்லை. அவனையும் அவன் காணிக்கையும் கர்த்தர் அங்கீகரித்தார், இவனையும் இவன் காணிக்கையும் தேவன் அங்கீகரிக்கவில்லை. பகை எங்க ஆரம்பிக்குது? ஏசப்பா, பகை என்றால் உங்களுக்கு என்னவென்றே தெரியாது. பாருங்கள், எங்க ஆரம்பிக்கிறது தெரியுமா? குடும்பத்துக்குள்ள ஆரம்பிக்கிறது. அல்லேலூயா. பகை எங்க ஆரம்பிக்குது? நீங்களாவது கொஞ்சமாவது வாயை அசைப்பீங்க. நமக்கு கொஞ்சம் சகோதரர்கள் இருக்கிறார்கள். வரும்போதே பிரதர் சிஸ்டர் எல்லாம் ஒரு பூட்டு போட்டு பூட்டி சர்ச்சுக்கு போனால் வாய் திறக்கப்படாது சொல்லி அனுப்புவாங்களோ என்னமோ தெரியல. அப்பா இந்த பக்கத்தில் இருந்து சவுண்டே வர மாட்டேங்குது. என்னன்னு தெரியல. இல்லை ஆண்டவர் பார்க்கிறார் அல்லவா, அவருக்கு முன்பாக நம்ம பேசக்கூடாது அல்லவா? அவர் மட்டும்தானே பேச வேண்டும், நம்ம பேசக்கூடாதே. நல்லது, அப்படி எல்லா இடத்திலும் இருந்தால் மிகவும் நல்லது. அல்லேலூயா. சொல்லுங்களேன், பகை எங்கே வருது பிரதர்? சொல்லுங்க, பகை எங்கே வருது? குடும்பத்துக்குள்ள. தோத்துறோம் வீட்டுக்குள்ள. இங்கே பகை வந்தா ஒளிச்சாது இவங்க பேசுவாங்க, இங்கே பகை வந்தா அதுவும் இருக்காது. அதனால தான் எல்லாத்துக்கும் அவங்க அமைதியாக இருக்கிற காரணமே, காரணத்தோடு தான் அவங்க இருப்பாங்க. தோத்துறோம். இந்த பகை நீண்ட வருஷமாக இருக்கும், ஜெனரேஷனாக கூட இருக்கும். அல்ல கவனிங்க, இவங்க அப்படி இல்லை, பகை இருக்கும், ஆனால் மீன் கடையில் வச்சு பேசிக்கிடுவாங்க. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பகை இருக்கும், ஆனால் சர்ச்சுக்கு வரும்போது என்ன செஞ்சிடுவாங்க? பேசிக்கிடுவாங்க. ஸ்தோத்திரம். கவனிங்க, பகைக்கிறவனுக்கு முன்பதாக. பகை எங்கே ஆரம்பிக்குது? வீட்டுக்குள்ள, குடும்பத்துக்குள்ள.
தன் உடன்பிறப்பு சொப்பனம் கண்டுட்டானா, சொப்பனத்தை கண்டு சொல்லிட்டானா, ஐயா நான் நேற்றைக்கு இப்படி ஒரு சொப்பனம் கண்டேன் என்று தன் சகோதரிடத்தில் வெகுளித்தனமாக சொல்லுகிறான். எப்படி நினச்சி சொல்லியிருப்பான்? என் அண்ணன் தானே, சந்தோஷப்படுவாங்க. தோத்திரம். எந்த ஒரு காரியத்திலும் எந்த ஒரு விஷயத்திலும் தோத்திரம் உங்கள் அண்ணன் தம்பி சந்தோஷப்படவே மாட்டாங்க. கனவுல கூட நினைக்கக்கூடாது. வெளியே இருக்கிற ஆட்களாவது கொஞ்சம் என்ன செய்யலாம், சந்தோஷப்படலாம். பரவாயில்லை, உங்கள் ஜெபம் வீணாய் போகலை, பரவாயில்லை, நீங்கள் ஓடி ஓடி போனது வீணாக போகலை, உங்கள் ஆண்டவர் உங்களுக்கு உதவி செஞ்சுருக்கார், உங்கள் ஆண்டவர் உங்களை தூக்கி விட்டுருக்கார், ஆண்டவர் உங்களுக்கு நன்மை செஞ்சுருக்கிறார், ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, நான் கூட உங்களுக்காக ஜெபம் பண்ணேன்னு கூட சொல்லுவாங்க. ஆனால் அந்த வீட்டுக்குள்ளே இருக்கு பாருங்க சில கேஸு, அல்லேலூயா, கிடச்சிருமா, அந்த வேலை எப்படி கிடைக்குன்னு பார்க்கலாம், போயிடுவாளாவா, அந்த இடத்துக்கு எப்படி போயிடலான்னு பார்க்கலாம், நடக்குமா, இது யார் சொல்கிறது? வீட்டுக்குள்ளே இருக்கிற ஆட்கள். ஆமென். அதனால தான் சோத்திரம், உன் சத்துரு யாரு? வீட்டாரே உனக்கு எப்படி இருக்காங்க? சத்துருக்களா இருக்கிறாங்க அப்படின்னு வேதம் சொல்லுது. யோசேப்பு தன் சொப்பனத்தை கண்டு அவன் அறிக்கை செய்த போது, அதை வெளிப்படுத்தின பொழுது, அன்று முதற்கொண்டு இவன் வார்த்தை பலிக்குமா, இவன் சொப்பனம் பலிக்குமா என்று அவனை பகைத்தார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அருமையானவர்களே, யாராவது சொப்பனத்தை சொன்னது நிமித்தம் அவன் மேலே பகைப்பாங்களாங்க? யோசித்து பாருங்க. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஏதோ என் சொத்தில் கொஞ்சம் கூட எடுத்துட்டாங்கன்னு ஒரு பகை இருக்குது. ஏதோ எனக்கு நியாயமாய் வர வேண்டிய ஒரு பங்கை அவங்க கூட்டி என்ன செஞ்சிட்டாங்க, வாங்கிட்டாங்க, ஒரு பகை இருக்குது. அப்பாவுக்கு நல்லா சமைச்சு போட்டு கடைசியில் அந்த வீட்டை எழுதி வாங்கிட்டா. எனக்கு தெரியாது, நான் அப்போ பார்த்து சென்னைக்கு போனேன் பாருங்க, நான் போயிட்டு வர்றதுக்குள்ளே அவருக்கு நல்ல சாப்பாடு கொடுத்து கையெழுத்து போட வச்சிட்டா. அது நிமித்தம் சிலருக்கு என்ன இருக்குது, இதுக்கெல்லாம் பேச தெரியுது. நல்ல கவனிங்க, பகை இருக்குது. ஒருத்தன் சொப்பனத்தை பார்த்து நான் இப்படி ஒரு சொப்பனம் கண்டேன் அப்படின்னு சொல்கிறதுல இங்கே பகைக்கிறான வித்தியாசமாக தான் இருக்குது. நல்ல கவனிங்க. அன்று முதல் அவனை பகைத்தார்கள். நன்றை கவனிங்கள் அருமையானவர்களே, உலகத்தில் நல்லவனுக்கு காலம் இல்லைன்னு தான் சொல்லுவாங்க. ஆண்டவருக்காய் வாழுகிறவன், தேவனோடு உறவாடுகிறவன், தேவனோடு இருக்கிறவனுக்கு உலகத்தில் மதிப்பில்லை. உலகம் அவர்களை நேசிக்கவில்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர்களை உலகம் சார்ந்திருக்கவில்லை. அருமையானவர்களே, அவனை பகைத்தார்கள். உங்கள் பிள்ளை கிளாஸில் நல்லா படிக்குது, உங்கள் பிள்ளைக்கு நண்பர்கள் இருக்க மாட்டாங்க. உண்மையில் நல்லா படிக்கிற பிள்ளைகளுக்கு நண்பர்கள் அதிகம் இருக்க மாட்டாங்க. ஒட்டுமொத்த கிளாஸும் எப்படி தான் இருக்கும், எதிராக தான் இருக்கும். எப்போ பார்த்தாலும் அவள் தான் ஃபஸ்ட் ரேங்க் வாங்குறா, என்னதான் படிப்பாளோ தெரியல, எப்போ பார்த்தாலும் அவள் தான். அவளுக்கு நண்பர்கள் இருக்க மாட்டாங்க. ஆனால் கொஞ்சம் படிக்காத கேஸு, கடைசி பெஞ்சி ஒரு 5-6 உட்காந்துருக்கும், அதுக்கு நண்பர்கள் நிறையா இருப்பாங்க. அல்லேலூயா. நல்லா கவனிக்கணும். உலக பிரகாரமாகவே ஒருவர் முன்னேறுகிறார், ஒருவருடைய வாழ்க்கை தரம் உயரப்போகிறது, இவர்கள் நல்ல நிலைமைக்கு வரப்போகிறார்கள் என்று அறிந்தபோது அவர்களோடு இணைந்திருக்கிறவர்கள் குறைவு. யோசேப்பு அருமையானவர்களே, சொப்பனத்தை சொன்னது நிமித்தம் பகைத்தார்கள். பகை உண்டாயிற்று. எப்படி இவனை அழிக்கலாம், எப்படி இவனை இல்லாமலாக்கலாம், எப்படி இவனை கொன்று போடலாம், எப்படி இந்த திட்டத்தை அழிக்கலாம். ஒன்றை மட்டும் சொல்லுகிறேன், உங்களை குறித்து தேவன் ஒரு தரிசனத்தை, ஒரு திட்டத்தை தேவன் உங்களுக்கு தந்திருப்பாரானால் எத்தனை பேர் எழும்பினாலும், அல்லேலூயா, உன் பக்கத்தில் 1000, வலதுபுறத்தில் 10,000. அல்லேலூயா. வசனம் சொல்லுகிறது, உன் பக்கத்தில் 1000 பேரும் உன் வலதுபுறத்தில் 10,000 பேர் எழும்பினாலும் அது உன்னை அணுகாது. அல்லேலூயா. இன்னைக்கு சொல்லுகிறேன், பகைக்கிறவர்களுக்கு முன்பதாக கர்த்தர் நிமிர்ந்து நிற்கச் செய்வார். ஆமென். ஒருவேளை அவனை அழிக்க நினைத்தார்கள், திட்டமிட்டார்கள், தூக்கி போட்டார்கள், சிறைச்சாலை வரைக்கும் போகிறான். 13 ஆண்டுகள் யோசேப்பினுடைய வாழ்க்கையிலே எங்கே போனாலும் பிரச்சனை. தேவனோடு வாழ்கிறவன், தேவனோடு இருக்கிறவன், தேவனோடு நடக்கிறவனுக்கு உலகத்தில் எங்கே போனாலும் பிரச்சனையாக தான் இருக்கு.
நின்னாலும் பிரச்சனையாக இருக்கும், ஜெபம் பண்ணாலும் பிரச்சனையாக இருக்கும், ஸ்தோத்திரம் வேதம் வாசித்தாலும் பிரச்சனையாக இருக்கும். அருமையானவர்களே, தானியேல் தினமும் 3 வேளை தேவனுடைய சமூகத்தில் ஜெபிக்கிறவனாய் இருந்தான். அவனை குற்றப்படுத்துகிற முகாந்தரம் தேடுகிறார்கள். ஜெபம் பண்ணுறது அங்கே ஒரு குற்றமாக இருக்கிறது. தேவனோடு இருக்கிறவனை குற்றப்படுத்துவதற்கு உலகத்தில் முகாந்தரம் தேடிக்கொண்டிருப்பார்கள், வழியை தேடிக்கொண்டிருப்பார்கள். மற்றவங்களெல்லாம் விட்டுருவாங்க, துன்மார்க்கமாக நடக்கிறவங்கள விட்டுருவாங்க, அநியாயமாக நடக்கிறவங்கள விட்டுருவாங்க, எப்படி வேணாலும் வாழலாங்கிறவங்கள விட்டுருவாங்க. ஆனால் ஆண்டவரே இயேசுவே அப்படின்னு அவரோட இணைஞ்சி அவரோட வாழ்கிறாங்க பாருங்க. இவங்களுக்கு தான் இந்த உலகத்தில் நிறைய பாடுகளும் பகையும் நெருக்கமும் இருக்கிறது. ஒன்றை மட்டும் சொல்கிறேன், இது தேவனுடைய பிள்ளைகளுக்கு நிரந்தரம் அல்ல. பகைக்கிறவர்களின் நடுவிலே தேவனுடைய பிள்ளைகள் தலைகளை கர்த்தர் உயர்த்தி ஆசீர்வதிப்பார். தேவ பிள்ளைகளுடைய காலங்கள் மாறும். ஆமென். சூழ்நிலைகள் மாறும். யோசேப்பை அழிக்க நினைத்தார்கள், ஆனால் தேவன் விடவில்லை. உங்க மேல தேவ திட்டம் இருக்கும்போது, உங்க மேல தேவ அபிஷேகம் இருக்கும்போது, உங்க மேல தேவ அழைப்பு இருக்கும்போது, உங்களை கொண்டு தேவன் மகிமையான காரியத்தை செய்யணும்னு இருக்கும்போது, எத்தனை சூழ்ச்சிகள் எழும்பினாலும் தப்பிக்கொள்ளும்படி ஒரு போக்கை கர்த்தர் உண்டு பண்ணுவார். அதிலிருந்து தப்பிக்கொள்வதற்கு ஒரு வழியை கர்த்தர் கொண்டு வருவார். அல்லேலூயா. காலங்கள் மாறிச்சு. நான் சொல்லுகிறேன், நீங்கள் ஒருவேளை அநேகரால் பகைக்கப்பட்டவர்களாக இருக்கலாம், குடும்பத்தாரால் பகைக்கப்பட்டவர்களாக இருக்கலாம், உங்களை ஒதுக்கி வைத்திருக்கலாம், சில காரியங்களுக்கு உங்களை சேர்க்காமல் இருக்கலாம், உங்களை பார்த்தும் பார்க்காமல் போகலாம். அருமையானவர்களை சவால் விட்டு பேசலாம். ஜெபம் என்று ஓடுகிறீர்களே, கூட்டம் என்று ஓடுகிறீர்களே, ஆண்டவர் என்று ஓடுகிறீர்களே, ஏன் உங்களுக்கு இத்தனை பாடுகள், ஏன் உங்களுக்கு இவ்வளவு கஷ்டங்கள் என்று கேட்கலாம். பரவாயில்லை, பரவாயில்லை, பரவாயில்லை. காலங்கள் மாறும், சூழ்நிலை மாறும். ஹல்லேலூயா. ஆதியாகமம் 41 அதிகாரம் 42 வசனத்திலே வரும் பொழுது, கர்த்தர் யோசேப்பை பகைக்கிறவர்கள் நடுவிலே நிமிர்ந்து நிற்கச் செய்கிற சூழ்நிலையை, காலத்தை கர்த்தர் ஏற்படுத்தி கொடுக்கிறார். வாசியுங்கள் பார்க்கலாம். பார்வோன் தன் கையில் போட்டிருந்த முத்திரை மோதிரத்தை கழற்றி அதை யோசேப்பின் கையிலே போட்டு மெல்லிய வஸ்திரங்களை உடுத்தி அவன் கழுத்திலே தரிப்பித்து அவனை ரதத்தின் மேலே உட்கார வைத்து எகிப்து தேசம் முழுமைக்கும் அவனை அதிகாரியாக்கினான். அல்லேலூயா. அல்ல கவனிங்க, பகைத்தவர்களுக்கு முன்பதாக ஆண்டவர் எப்படி நிமிர்ந்திருக்க செய்கிறார் பாருங்கள். தேவனுடைய பிள்ளைகளே, யோசேப்பு வாழ தெரியாதவன். யோசேப்பு பாருங்க, ஸ்தோத்திரம், அருமையானவர்களே, இப்படியெல்லாம் நடந்து கொள்கிறான் என்று அவர்கள் நினைத்திருக்க முடியும். காலங்கள் வந்தது, நாட்கள் வந்தது, கர்த்தர் சூழ்நிலைகளை மாற்றினார். ஆமேன். என் கதிர் மட்டும் நிமிர்ந்து நின்றது, மற்ற கதிர்களெல்லாம் விழுந்து அது வணங்கினது என்று அன்றைக்கு தேவன் அவனுக்கு காண்பித்த தரிசனம், தேவன் அவனுக்கு காண்பித்த சொப்பனம் நிறைவேறுகிற காலம். கர்த்தர் ஒரு காரியத்தை காண்பிச்சிட்டார்னா, தேவன் ஒரு காரியத்தை சொல்லிட்டார்னா, தேவன் ஒரு திட்டத்தை சொல்லிட்டார்னா, உண்மையிலே சொல்லுகிறேன், அது கண்டிப்பாக நிறைவேறும். அது தாமதித்தாலும் நடக்கும். தரிசனம் மாறாது, தேவ வார்த்தை மாறாது, தீர்க்க தரிசனங்கள் மாறாது, தேவ நம்மோடு இடைப்பட்ட வார்த்தைகள் ஒரு நாளும் மாறாது. இன்னைக்கு நடக்கிற சூழ்நிலை வைத்துக்கொண்டு தேவனுடைய வார்த்தை பொய் என்று முடிவு பண்ண வேண்டாம். அதற்கு ஒரு காலம் வரும், அதுக்கு ஒரு நாட்கள் வரும். நிச்சயமாய் சொல்லுகிறேன், பகைத்தவர்களுக்கு முன்பாக நீங்கள் நிமிர்ந்து நடப்பீர்கள். ஹல்லேலூயா. இனிமே அவன் தான் குனிஞ்சு நடப்பான், நீங்கள் நிமிர்ந்து நடப்பீங்க. இத்தனை நாட்கள் நீங்கள் சத்துருகளுக்கு முன்பதாக குனிந்து நடந்தீர்கள். ஆண்டவர் சொல்லுகிறார், அவர்கள் குனிந்து நடப்பார்கள், நாங்களோ நிமிர்ந்து நடக்கப் போகிறோம். கர்த்தர் உன்னை நிமிர்ந்து நடக்கச் செய்வார். நீ போகிற இடத்திலெல்லாம், நீங்கள் கடந்து போகிற இடங்களிலெல்லாம் இனி யாருக்கு பயந்து, யாருடைய வார்த்தைக்கும் பயந்து நீங்கள் குனிந்து நடக்க வேண்டிய அவசியம் இல்லை. அவருடைய கண்களுக்கு முன்பாக உங்கள் வாழ்க்கை தரத்தை கர்த்தர் உயர்த்தி, உங்கள் வாழ்க்கையின் சூழ்நிலைகளை உயர்த்தி தேவன் நிமிர்ந்து நடக்க பண்ணுவார். அல்லேலூயா. நிமிர்ந்து நிற்க செய்வார். எவ்வளவு பெரிய ஆச்சரியமான காரியம். ரதத்தில் உட்கார வைத்து அவனை பார்க்கிற எல்லாரும் பணிந்து கொள்ளுங்கள். ஸ்தோத்திரம். தேவனுடைய பிள்ளைகளே, இவன் மேலே பொய்யான குற்றச்சாட்டுகளை சொன்னவள் கூட ராஜாவின் கட்டளையின் பிரகாரம் யோசேப்பை பார்த்து பணிந்திருந்திருப்பாள்.
யாரெல்லாம் இவனை கொலை செய்ய வேண்டும், தூக்கி எறிய வேண்டும், இந்த யோசேப்பு நமக்கு தேவையில்லை என்று சொன்னார்களோ அத்தனை பேரும் வந்து யோசேப்பின் காலிலே விழுந்து பணிந்து நிற்கிறார்கள். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. ஒன்றை மட்டும் புரிந்து கொள்ளுங்கள், பகைக்கிறவர்கள் நடுவிலே கர்த்தர் உங்களை நிமிர்ந்து நிற்கச் செய்வார். உலகம் உங்களை பகைக்குதா? குடும்பம் உங்களை பகைக்குதா? உங்களை தூக்கி எறிகிறாங்களா? நிந்தையா பேசுகிறாங்களா? அவமானமாக பேசுகிறாங்களா? ஸ்தோத்திரம். உங்களுடைய ஆவிக்குரிய நிலைகளை சொல்லி பேசுகிறார்களா? காலங்கள் வருகிறது. இந்த வருஷத்தின் இந்த மாதத்திலே தேவன் உங்களோடு பேசுகிற வார்த்தை தீர்க்கமான வார்த்தை. குனிந்து அல்ல, இனி நீ குனிந்து நடக்க மாட்டாய், உன்னை நான் நிமிர்ந்து நடக்க பண்ணுவேன். ஒடுக்குனவனுக்கு முன்பாக நிமிர்ந்து நடக்க பண்ணுகிறவர், பகைக்கிறவர்களுக்கு முன்பாக நிமிர்ந்து நடக்க பண்ணுகிறவர். மூன்றாவது 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தை வாசிக்கலாம். 1 சாமுவேல் 17:28. அந்த மனுஷனோடு அவன் பேசிக் கொண்டிருக்கிறதை மூத்த சகோதரனாகிய எலியாப் கேட்ட பொழுது அவன் தாவீதின் மேல் கோபம் கொண்டு, நீ இங்கே வந்தது என்ன? வனாந்தரத்தில் உள்ள கொஞ்ச ஆடுகளை யார் வசத்தில் விட்டாய்? யுத்தத்தை பார்க்கத்தானே வந்தாய்? உன் துணிகரத்தையும் இருதயத்தின் அகங்காரத்தையும் நான் அறிவேன் என்றான். ஸ்தோத்திரம். நல்ல கவனிங்க. நமக்கு தெரியும், தாவீது தேவனுடைய ஜனங்களுக்குள் ஏற்படுகிற நிந்தை அவமானத்தை அறிந்து பெலிஸ்தியன் கோலியாத்து தேவ ஜனங்களை நிந்தித்து கொண்டிருக்கிறான், அவமானமாய் பேசிக் கொண்டிருக்கிறான். யுத்தம் செய்வதற்கு இறங்குவதற்கு யாரும் இல்லை. இந்த செய்தியை கேள்விப்பட்டு தாவீது யுத்த களத்திற்குள் இறங்க வேண்டும் என்று அவன் வருகிறான். அவன் வருகிறதை பார்த்த பொழுது சகோதரர்கள் அவனை தடுக்கிறார்கள். அல்லேலூயா. அவனாலும் யுத்தத்துக்குள்ள இறங்க முடியல, இறங்குறவனையும் இறங்க விட மாட்டேங்கிறான். நல்ல கவனிங்க. தானும் செய்ய மாட்டேங்கிறான், செய்கிறவனையும் செய்ய விட மாட்டேங்கிறான். இன்னைக்கு மட்டும் இல்லை, பைபிள் காலத்திலிருந்தே அப்படிதான் இருந்திருக்கு. அவனும் செய்ய மாட்டான், மற்றவங்களை செய்ய விடவும் மாட்டான். அவனும் வரமாட்டான், வர்றவங்களை வரவும் விட மாட்டான். அழகாக சொல்கிறீங்களே, வரவும் விட மாட்டான். அவனும் கொடுக்க மாட்டான். இதையும் சொல்லணும், அவனும் கொடுக்க மாட்டான். தொண்டை அடைச்சிட்டு அவனும் கொடுக்க மாட்டான், கொடுக்கிறவர்களையும் கொடுக்க விட மாட்டான். எல்லாம் கொண்டு போய் எங்கே தட்டுறீங்களாப்பா? எங்கே கொண்டு தட்டுறாங்கப்பா? கொண்டு போய் தட்டுறீங்களாப்பா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நல்லா கவனிங்க. இது இன்னைக்கு இருக்கிறதல்ல. அவனும் யுத்த களத்திற்குள் இறங்க மாட்டான், இஸ்ரவேல் ஜனங்களுக்காக நிற்க மாட்டான். பெலிஸ்தியன் போராடி கொண்டிருக்கிறான், சவாலை சந்தித்து அருமையானவர்களை ஜனங்கள் நின்று கொண்டிருக்கிறார்கள். ஐயா, யுத்தத்தை குறித்து படித்தவன், யுத்தத்தை தெரிந்தவன், பராக்கிரமசாலி, இறங்கி இருக்கலாமே. அவன் சொல்லுகிறான், உனக்கு எவ்வளோ அகங்காரம்! அந்த கொஞ்சம் ஆடை எங்கே விட்டுட்டு வந்த? யாருக்கிட்ட விட்டுட்டு வந்த? இப்படி எல்லாம் வரலாமா நீ? அப்படின்னு உனக்கு எவ்வளவு துணிகரம்னு கேட்குறான் பாருங்க. அப்படின்னா தன் சகோதரர்கள், இவன் சொல்லுகிறான், ஆண்டவர் என்னை அபிஷேகம் பண்ணினதற்கு ஒரு முகாந்தரம் இருக்கு, நானும் பார்த்துக்கிட்டே இருக்கேன், ஒருத்தனாவது கேள்வி கேட்பான்னு பார்த்தா கேட்க மாட்டேங்கிறான், ஒருத்தனும் களத்துக்குள்ள இறங்க மாட்டேங்கிறான். ஆனால் இவன் சொல்கிறான், என்னை கர்த்தர் அபிஷேகம் பண்ணியிருக்கார், நான் இறங்குறேன்னா இப்போ அவனை தடுக்கிறார்கள். செய்யாத. இவன் மட்டுமா? அடுத்து யாரு? சவுல். அடுத்த வசனத்தில் படிக்கும்போது சவுல் கூட என்ன செய்கிறான்? அதை தடுக்க பார்க்கிறான். கீழே வாசித்து பார்த்தால் தெரியும், சவுலும் தடுக்கிறான். இது நியாயமா? உன்னால இதை முடியுமா? நீ சின்ன பையன்ப்பா, உன்னால இது சாத்தியமாகாது, நீ இளைஞன் அல்லவா, உனக்கு இது தெரியாதல்லவா என்று அவனை தடுக்கிறார்கள். அருமையான தேவ பிள்ளைகளே, ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள். தேவ மனுஷனுக்குள்ளே இருக்கிற அபிஷேகம் அவனை சும்மா இருக்க விடலை. உங்களுக்குள்ள அபிஷேகம் இருக்கும்போது ஆவியானவர் உங்களை சும்மா இருக்க விட மாட்டார். அல்லேலூயா. உங்களை களத்தில் இறங்க வைப்பார், சூழ்நிலைக்கு எதிராக செயல்பட வைப்பார். உண்மையிலே உங்களுக்குள்ள ஆவியானவர் இருந்தால் புதன்கிழமை கூப்பிட்டதுக்கு உங்களை கொண்டு வருவார். உண்மையிலே ஆவியானவர் உங்கள் கூட இருந்தால் வெள்ளிக்கிழமை உபவாச ஜெபத்துக்கு என்ன செய்வார்?
சிலர் சொல்ல, எங்களுக்கு தான் ஆவியான இல்லையே பாஸ்டர், முன்னாடி இருந்தார் வந்தோம், இப்போ அவர் போயிட்டாரு. முன்னாடி இருந்தார் செஞ்சோம், இப்போ அவர் போயிட்டாரு. உண்மைதான். இப்போ ஏன் நம்ம உண்மையாக தேவனை தொழுது கொள்ள முடியல, உண்மையாக கர்த்தரை ஆராதிக்க முடியல? அன்னைக்கு ஆராதித்தோம். எப்போ? ரட்சிக்கப்பட்ட ஆரம்பத்தில், ஆண்டவரை தெரிந்து கொண்ட ஆரம்பத்தில், அபிஷேகம் பண்ணப்பட்ட அந்த ஆரம்பத்தில். நிறுத்துங்க நிறுத்துங்க அப்படின்னு சொன்னாலும் நிறுத்த மாட்டோம். இப்போ பாடுங்கனாலும் பாட மாட்டோம். அன்னைக்கு ஆவியானவர் இருந்தார், இன்னைக்கு ஆவியானவர். நல்ல கவனிங்க, ஆவியானவர் உங்களுக்குள்ளே இருந்தால் வெள்ளிக்கிழமை ஜெபத்துக்கு கொண்டு வருவார். சிலர் சந்தோஷப்படுறாங்க, நாங்கள் வந்துடுறோம், நல்ல வேளை ஆவியானவர் இருக்கார். அல்லேலூயா, தோத்திரம். தடுக்கிறவனுக்கு முன்பாக அவன் சில காரியங்களை செய்ய முடியும், ஆனால் அவன் செய்ய மாட்டேங்கிறான். அபிஷேகம் பெற்றவனுக்குள்ளா இருக்க முடியல. அவன் சொல்லுகிறான், ஐயோ இதை எப்படி கேட்டுட்டு இருக்க முடியும், எப்படி பார்த்துக்கிட்டு இருக்க முடியும், என்ன செய்ய முடியும்? கவனிங்கள், நாள் ஒன்று வந்தது, களத்திற்குள்ளே கர்த்தர் இறங்க வைக்கிறார். அவனும் நல்லா சொல்லி பார்க்குறான், அப்படிலாம் கிடையாது, ஆளை பார்த்து எடை போடாதீங்க, நான் பார்க்குறதுக்கு சின்ன பையனாக இருந்தாலும் எனக்குள்ளே இருக்கிற ஆவியானவர் பெரியவர். ஹல்லேலூயா. நான் உங்களுக்கு முன்னால் சிறியவனாக இருக்கிறேன், இளைஞனாக இருக்கிறேன், ஆனால் எனக்குள் இருக்கிற ஆவியானவர் வல்லமை உள்ளவர். அவர் ஏற்கனவே எனக்கு ட்ரைனிங் கொடுத்தாரு காட்டில் வச்சு. ஆமாம், சிங்கத்தை கரடியெல்லாம் என்ன செஞ்சேன், அடித்து போட்டுட்டேன். எனக்கு சிங்கத்தை கரடியெல்லாம் அடித்து போட்டதெல்லாம் பார்க்கும்போது இந்த பெலிஸ்தியன்னு பெருசாக என்ன செய்யலை, தெரியவே மாட்டேங்குது. நல்ல கவனிங்க, களத்திற்குள்ளே இறங்குகிறான் கர்த்தர். அவனை கொண்டு பெரிய காரியங்களை கர்த்தர் செய்கிறார். நான் சொல்லுகிறேன், தடுக்கிறவர்கள், சில தேவ திட்டத்தை நிறைவேற்ற தடுக்கிறவர்கள், தேவனுடைய கிரியைகளை நிறைவேற்ற தடுக்கிறவர்களுக்கு முன்பதாக அங்கே கூட அவன் அற்பமாய் பேசினார்கள். உன்னால் இது முடியாது, உனக்கு இது சாத்தியமாகாது. தேவனுடைய பிள்ளைகளே, அவர்களுக்கு முன்பாக யுத்தங்களை செய்த தாவீது. நாள் ஒன்று வந்தது. 1 சாமுவேல் 18ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, ஜெயமெடுத்து கொண்டு எல்லாரும் சத்தமிட்டு முழக்கமிடுகிறார்கள். சவுல் கொண்டது 1000, தாவீது கொண்டது 10000. அல்லேலூயா. நல்ல கவனிங்க, சவுல் கொண்டது 1000, தாவீது கொண்டது 10000. ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும், தடுக்கிறவர்களுக்கு முன்பதாக கர்த்தர் தாவீதை நிமிர்ந்து நடக்க பண்ணினார். ஆமென் சொல்லுவோமா? தேவ திட்டத்தை தடுக்க ஒருவனாலும் முடியாது. நம்மை கொண்டு செய்ய வேண்டிய காரியத்தை நம்மை கொண்டுதான் கர்த்தர் செய்யணும்னு நினைக்கும் பொழுது அதை தடுக்க எந்த சக்தியாலும் முடியாது. எத்தனை தடைகள் உங்களுக்கு எதிராக வந்தாலும் தடைகளை உடைக்கிற கர்த்தர் உங்களுக்கு முன்பாக வருவார். தடைகளை நீக்கி போடுகிற ஆண்டவர் உங்களுக்கு முன்பாக வருவார். இன்னைக்கு ஒரு நல்ல ஒரு வார்த்தையை கர்த்தர் நமக்கு சொல்லுகிறார். அவர்கள் முறிந்து விழுந்தார்கள். ஒடுக்குகிறவன் முறிந்து விழுவான், பகைக்கிறவன் முறிந்து விழுவான், தடுக்கிறவன் முறிந்து விழுவான். நாங்களோ நல்ல சொல்லுங்களேன், சொல்லிட்டா ஜெபத்துக்கு போயிடலான்னு நினைக்கிறேன். நாங்களோ எழுந்து நிமிர்ந்து நிற்கிறோம். அல்லேலூயா. யார் யாருக்கு முன்னாலெல்லாம் தலகுனிஞ்சு நடந்தீங்களோ அவங்க முன்னாலே நிமிர்ந்து நடக்கணும். அதனால தான் நான் அடிக்கடி சொல்லுவேன், சர்ச்சில் இருக்கும்போது குனிஞ்சு இருக்காதீங்க, எப்படி இருங்க, நிமிர்ந்து இருங்க. அது ஒரு ப்ராக்டிஸ் தான். அல்லேலூயா. சொல்ல பார்க்கலாம். அல்லேலூயா. எல்லாரும் எழுப்பி நிற்போமா? நம்ம ஜெபம் பண்ண போகிறோம். இந்த 3 வார்த்தைகளை ஆவியானவர் இன்றைக்கு நமக்கு கொடுத்திருக்கிறார். பகைக்கிறவர்களுக்கு முன்பதாக, தடுக்கிறவர்களுக்கு முன்பதாக, ஒடுக்கிறவர்களுக்கு முன்பதாக நீ நிமிர்ந்து நடப்பாய். சகோதரியே, இந்த மாசத்துல கர்த்தர் இந்த வார்த்தையை சொல்றாரு. நீ நிமிர்ந்து நடக்கும்படியான ஒரு அதிசயம், நீ நிமிர்ந்து நடக்கும்படியான ஒரு அற்புதம், நீ நிமிர்ந்து நடக்கும்படியான ஒரு காரியம் உனக்குள்ளே, உன் வீட்டுக்குள்ளே, உன் குடும்பத்திற்குள்ளே, ஆமேன், உன்னை சார்ந்தவர்களுக்குள்ளே ஆமேன் நடக்க போகிறது. நீங்கள் நிமிர்ந்து நடக்கும்படியான ஒரு அற்புதம் நடக்க போகிறது. இயேசுவின் நாமத்தில் சொல்லுகிறேன், எந்த காரியத்தில் குனிந்து நடந்தீர்களோ அதே காரியத்தில் நீங்கள் நிமிர்ந்து நடக்கும்படி ஒரு அதிசயம் நடக்கும், ஒரு அற்புதம் நடக்கும். அது உங்கள் தொழில் ஸ்தானத்திலேயா இருக்கலாம், அது உங்கள் வீட்டிலேயா இருக்கலாம், அது உங்கள் குடும்பத்திலேயா இருக்கலாம், அது உங்கள் சரீரத்திலேயா இருக்கலாம். ஏதோ ஒரு அற்புதம் இந்த ராத்திரி, இந்த காலை வேளையிலே கர்த்தர் உங்கள் வாழ்விலே செய்வாராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நிமிர்ந்து நடக்க செய்கிற கர்த்தர். 2 கையை உயர்த்தி ஆண்டுடைய சமூகத்தில் அந்த வார்த்தையை சொல்லுங்க. நிமிர்ந்து நடக்க செய்கிற தேவன். இந்த மாதத்தில் கர்த்தர் உங்கள் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் இயேசுவின் நாமத்தில் சொல்லுகிறேன், நிமிர்ந்து நடக்கும்படியான ஒரு அதிசயம், ஒரு அற்புதம் உங்களுக்குள்ள நடக்கும், உங்கள் வீட்டுக்குள்ள நடக்கும், உங்கள் சரீரத்துக்குள்ள நடக்கும். நிபச்சொல் ஒன்றை விட்டு புரட்டப்பட்டு விட்டது. நிபச்சொல் ஒன்றை விட்டு புரட்டப்பட்டு விட்டது.
இயேசுவின் நாமத்தில் இந்த ஆராதனை வேளையிலே நான் ஜெபிக்கிறேன். உம்முடைய பிள்ளைகளுக்கு அது நடக்க போகிறது இயேசுவின் நாமத்தினால். இந்த மாதத்தில் தேவன் சொன்ன இந்த வார்த்தை அப்படியே நிறைவேறுவதாக, அப்படியே நடப்பதாக. ஹல்லேலூயா. கர்த்தரதை செய்கிறதற்காய் ஸ்தோத்திரம். உம்முடைய ஜனங்களை ஆசீர்வதிக்கிறேன், உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறேன், குடும்பத்தை ஆசீர்வதிக்கிறேன். நன்மையான எல்லா ஈவுகளையும் உம்முடைய பிள்ளைகளுக்கு பகிர்ந்து கொடும். இந்த மாதம் முழுவதும் உம்முடைய பிள்ளைகளை ஆச்சரியமாய் நடத்தும். வேலைகள், தொழில்கள், கையின் பிரயாசங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் ஆசீர்வதி. தேவனுடைய ஆசீர்வாதத்தின் கரம் உடைய பிள்ளைகளோடு இருக்கட்டும் என்று ஆசீர்வதித்து உம்முடைய பிள்ளைகளை அனுப்புகிறேன். உம்முடைய நாமம் தொடர்ந்து மகிமைப்படட்டும். இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே என் உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.